விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு, செலிப்ரேஷன்லாம் இல்லையானா? விநாயகர் சதுர்த்தி வந்தாலே ஏரியா 2 நாள் கலகட்டும். அப்படி என்னதானே நடக்கும்? என்ன நடக்குமா? வசூல் பண்றது, பந்தல் போடுறது, பைக் செட் கட்டி ஊர் ஃபுல்லா சீரி பல்பு போட்டு சிலைய வாங்கி கோயில் முன்னாடி வச்சா ஒரே திருவிழா மாதிரி இருக்கும் ஊரே. ஆல்ரெடி பசங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமாண்டா, இந்நேரம் நம்ம பசங்க வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்ம போறது மட்டும்தான். திருவிழானாலே எந்த ஊர்ல இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி ஊர்ல ஆஜராயிரணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் வந்துருவாங்க, வெளி ஊர்ல இருக்கிறவங்களும் வந்துருவாங்க. ஆமாண்டா, கரெக்ட் தான். திருவிழானா சும்மாவா? ஊருக்கு போயிட்டு இருக்கேன்னு நினைச்சாலே செம்ம வைப்பா இருக்குல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற பசங்களை பார்க்க போறோம், நான் வீட்டுக்கு பார்க்க போறோம், அதெல்லாம் நினைச்சாலே ஒரே சந்தோஷமா இருக்கும். என்னதான் லீவ் போட்டு ஊருக்கு போய் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சின்ன பயமும் இருக்கும், அடுத்த மாசம் சம்பளம் குறையுமேனு. இதெல்லாம் மிடில் கிளாஸ் பசங்களை தான்டா தெரியும். சரி விடு, விநாயகர் சதுர்த்தினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வேற என்ன, கொல்லுவிட்டா சுண்டல் தான். எப்ப பார்த்தாலும் சோறு 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 அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. ஆமாண்ணா, எதுக்கு நான் கொண்டாடுறாங்க? டேய், விநாயகரோட பிறந்த நாள்டா, அதை செலிப்ரேட் பண்ணாதான் விநாயகர் சக்தின்னு ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா மும்பை, புனா இங்கதான் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஆல்ரெடி ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம், நீங்களும் ஊருக்கு கிளம்பிருங்க, என்ஜாய் பண்ணுங்க. 3 hours later. பாத்தீங்கன்னா முழுக்க வந்தாச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செலிப்ரேஷன் பண்ண போறோம், பயங்கரமா இருக்கும் நம்ம ஊர்ல. One day later. ஒரு நாள் தாண்டா லீவ் இருக்குது, எங்கேயாவது வெளியில போலாம் பார்த்தா அண்ணன் இன்னும் தூங்கிட்டு இருக்குதுடா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, மணி 10 எழுப்பலாம் வா. நோ நோ, ஏந்தண்ணா ஏந்தண்ணா? நோ நோ. டேய், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சரி ரைட்டு, தூக்குடா கட்டல தூக்க. டேய், என்ன பண்றீங்க? நோ, மணி 10 எங்கேயாவது வெளியில போலாம் பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா. எங்கடா போறது? ஏற்காடு போலாண்ணா. இல்ல கொல்லிமலை போலாம். இல்ல ஏற்காடு தான் போனோம். டேய், கொல்லிமலை தான் போனோம். டேய் நிறுத்துங்கடா, கையில காசு இல்லடா வச்சுக்கிறீங்க. காசா? என்கிட்ட 20 ரூபா தானே இருக்குது. அப்படியா? ம். நோ, என்கிட்ட அக்கௌண்ட்ல தானே இருக்குது. சரிடா, எவ்வளோ இருக்குது? 40 ரூபா வச்சிருக்கேண்ணா. இதை வச்சுக்கிட்டு ஏற்காடு போலாம், கொல்லிமலை போலாம், இதுல வேற சண்டை வேற. எடு செவனேன்னு இருந்தவன ஏற்காடு போலாம் கொல்லிமலை போலான்ட்டு தூக்கத்தை வேற கெடுத்து விட்டீங்களாடா. சரி வானா போலாம். எங்கடா? வேற எங்க, காசு வேற இல்ல, டீ கடை தான். அட பாவிகளா. சரி வாங்க போலாம். நல்ல வேலைடா, விநாயகர் சதுர்த்தி மற்ற நாள்ல வராம சனிக்கிழமையா வந்துருச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே லீவ் இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்ல. இதே மற்ற நாள்ல வந்திருந்தா இந்த மாதிரி ஜாலியா சுத்த முடியுமா? கரெக்ட் தானா? வெளியூர்ல வேலை செய்யறவங்களுக்கு இந்த நாள் ஒரு கோல்டன் டேஸ்னா. ஆமாண்டா. சரி, நம்ம இப்ப சென்னை கிளம்புறோம். சென்னையா? ஐயோ, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா? சரி வீடு பாத்துக்கலாம், டீ கடை வேற வந்துருச்சு. டீயே காஃபியாண்ணா? எனக்கு டீ. எனக்கு டீடா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. A few minutes later. நேத்து ஃபங்க்ஷன் பயங்கரமா போச்சுல. அட போடா, ஆடின ஆடத்துல கை கால்லாம் பயங்கரமா வலிக்குது வேற. கொஞ்சம் நஞ்சமா போட்டீங்க. டேய், என்னடா சொல்ற? இல்ல, நான் டான்ஸ் கொஞ்சம் நஞ்சமா போட்டீங்க. என்ன எப்படியோ தரமா ஃபங்க்ஷன் முடிஞ்சு, அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருமோ தெரில வேற. ஊருக்கு வரும்போது ஜாலியா வந்தோம், 2 நாள் எப்படி போச்சுனே தெரியல. திருப்பியும் சென்னை கிளம்பணும், நினைச்சாலே கடுப்பா இருக்குது. இதே வேலைக்கு போகும்போது ஒரு நாள் ஒரு வருஷம் மாதிரி போகும் தெரியுமா? மறுபடியும் சென்னை
மறந்து நினைச்சாலே கடுப்பா இருக்கு. என்ன பண்றது, நம்ம இருக்க சுச்சுவேஷன் ஆகணும். இதுக்கு மட்டும் இல்லைண்ணா, இங்கே இருக்க முக்கால்வாசி பேர்த்துக்கு இந்த சூழ்நிலை தான். அவங்களும் நம்மள மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சரி வா போலாம். ஏய் பே பண்ணு, என்னென்ன சாப்பிட்டீங்க? 4 டீ 4 வடை 2 பிஸ்கெட்டு. ஓகே 4 டீக்கா 40 ரூபா. ஏடா நிறைய வடை பிஸ்கெட்லாம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, 4 டீக்கு மட்டும் பில் கொடுத்துட்டு வரா? அதானே பழக்க தோசையில சொல்லிட்டாங்க. அப்பா இது உலக நடிப்புடா. இந்த மாதிரிதான் ஒரு கேங்லயும் ஒரு ஒருத்தர் இருக்கானுங்க. இவனுக்கு கடைக்காரங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எங்கேயாச்சும் வெளில போலாண்ணா. எங்கடா? ஏற்காடு போலாண்ணா. ஆஹா கொல்லிமலை தான். இல்ல மீண்டுமா? ஏய் அங்க போடுற 1000 நோட்டு கிடக்குது ஒண்ணு. 1000 அங்க போடுறா. எங்க இருக்கு 1000 நோட்டுங்கிறது ஒரு நோட்டே கிடையாது. 1000 ரூபான்னு சொன்ன உடனே இறங்கி ஓடுறானுங்க பாத்தீங்களா? அங்க இருக்கானுங்க பசங்க. சும்மா மீண்டும் வெளியே போலான்ட்டு